friends, welcome to my channel. Today நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு. பாருங்க फ्रेंड्स, பச்சை சுண்டக்காய் வாங்கி நல்லா வதக்கி மசாலா சேர்த்து சூப்பரான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படினு வீடியோல போய் பார்க்கலாம். இந்த சுண்டக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது फ्रेंड्स. சிம்பிளான மெத்தட்ல டேஸ்டான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு வீடியோல போய் பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி எங்க சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுண்டக்காய் குழம்பு பண்றதுக்கு பாத்தீங்கன்னா சுண்டக்காய் பாத்தீங்கன்னா கழுவி வச்சிருக்கேன் फ्रेंड्स. ஈரப்பதம் இல்லாம எடுத்துக்கங்க. இப்போ இத நம்ம தட்டிக்கலாம். கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் சூடானதுமே இதுல நம்ம தட்டி வச்சிருக்கிற சுண்டக்காய் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா வதங்கியிருக்கணும். குழம்பு வைக்கிறதுக்கு கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகிடுச்சு. இதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை பொரிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அரைக்கப்பளவுக்கு சின்ன வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கும் போது இது கூட 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கங்க. வெங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மசாலா பொடி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற சுண்டக்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டக்காய் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் இதை கூட புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்துருக்கேன். புளி சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு மேலேயே குக் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சுண்டக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசாலாவோடு பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்க பாருங்கள். சுண்டக்காய் குழம்பு கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து கசப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் வெல்லமோ இல்லைன்னா நாட்டு சக்கரையோ சேர்த்துட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். சுண்டக்காயோட எசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழம்புல நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். இந்த குழம்பை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி சாதத்தோடு பிசைஞ்சு சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிகமாக அவங்களெலாம் சாக்லேட்லாம் சாப்பிடுவாங்க, இனிப்பெலாம் சாப்பிடுவாங்களே, அதனால் இந்த சுண்டக்காய் குழம்பு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒருக்காவும் கூட நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்ட்டான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுண்டக்காய் குழம்பு நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமிலா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.